இந்த அடிப்படையில் அவர் ஒரு வாரத்துக்குள்ள வருது தெரிவிக்கலன்னா சங்க விதியின்படி 14 ஏபியின்படி அவருக்கு சோகாஸ் நோட்டீஸ் அடிப்பது என்று தீர்மானிக்கும். காலதாமதமாக இந்த கண்ணோட்டத்தில் சாடுறாருன்னு எனக்கு தெரியாது. அதே நேரத்தில் அவர் எங்களுடைய சங்கத்தினுடைய ஒரு மெம்பர். ஒரு தாயன்போடு தான் அவரை நான் அரவணைச்சோட இதுக்கு முன்னாடி பேட்டியில் கூட அப்படி தான் சொல்லியிருக்கேன். அவர் இளங்கன்று பயமறியாதுன்றதுனால அவர் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசுகிறாரு. இதனால சங்கத்தினுடைய ஒரு பொறுப்பை உணர்ந்து நாங்கள் அவருக்கு பல வகையில் நாங்கள் ஒத்து போகிற மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். ஆனால் இந்த தடவை கடுமையான வார்த்தைகளை விமர்சனம் பண்ணது மட்டும் இல்லாமல் செயலாளர் டி சிவா அவர்கள் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு ஏன் இந்த மாதிரி கொடுத்துட்டுனா இதுக்கு மேலேயும் தருவேன், இதுக்கு மேலேயும் போடுவாங்க அப்படின்னு எடுத்தேன் கவுத்தன் பேசி சொன்னது அவர் தம்பி சிவா ரொம்ப வேதனைப்பட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், என்னென்ன இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, நீ சும்மாவே இருக்கிறீங்களா? நான் இல்லை கூட்டி கூட்டி அவருக்கு சொல்லுவோம். இப்போ கூட நம்ம அவருக்கு இந்த மாதிரி பேசுறது தவறுன்னு சொல்லி இப்போ 7 நாளுக்குள்ள அவர் திருந்தணுன்றதுக்கு தான் ஒரு முயற்சியை தவிர வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன அந்த கூற்று என்னன்னா, நடிகர் சங்கத்தில் ஒரு தேர்தல் நடக்கும்போது எங்களுடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பிச்சாரு. மிஸ்டர் தானு அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதினாரு. அந்த கடிதத்தினுடைய வாசகங்கள்லாம் ரொம்ப வருந்தத்தக்கதாக. அந்த கடிதம் இப்பவும் இருக்கு. அதே நேரத்தில் தொலைபேசியில் பேசும்போது கூட அவருடைய பேச்சினுடைய துணி சரியில்லாதது. இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புக்கு வந்தாருன்னா நடிகர் சங்கத்துக்கு எப்படி அவர் செயல்படுவார், நம்ம சங்கத்தோடு இணைந்து போவார் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருந்தது. அதனால தான் நாங்கள் சரத்குமாருடைய சூழலில் அவர் எங்கள் சங்கத்தோடு இணைந்து நிறைய வகையில் உதவிகள் செஞ்சிருக்கிறாரு. பரஸ்பரம் பாசமும் நேசமும் உறவு கலந்துருந்ததுனால நாங்கள் அவர் அணி ஆதரிக்கணும். அது ஒரு காரணம் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். விஷால் அளித்த பேட்டி குறித்து விளக்கம் கேட்டு போன பேசினாங்க. அதுக்கு அவருக்கு நான் சொன்ன கருத்தில் திரும்ப பெற மாட்டேன்னு சொல்லிட்ட பட்சத்தில் திரும்பவும் நீ ஒரு வாரம் அவகாசம் கொடுப்பதோ இல்லை ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புறதோ அது இயல்பும். அது தவறாக எடுத்துக்காதீங்க. அது அந்த வயசுக்கு அவர் அது நம்பர் தான் பண்ணுவார். அது கொஞ்சம் இருக்கிறவங்களாம் சொல்லி அவரை சரி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால அவருக்கு சான்ஸ் இருக்கு, அவர் கொடுக்கணும் இல்லையா தன்னுடைய தவறை உணர்றதுக்கு. அதனால அது இது சம்பந்தமா நாசர் சார் கிட்ட என்ன பேசுனீங்க? சங்கத்துல யாரா பேசுறாங்க? நடிகர் சம்பளம் குறைப்பு எப்போ இருந்து அமல்படுத்தப்படும்? போய் சார் இல்லை டிஸ்கஷன் தான். இப்போ ஒன்றும் இல்லை, சேட்டலைட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெரிய படங்களுக்கு சின்ன படங்களுக்கு சேட்டலைட் இன்னும் இல்லை, வெறும் பாதிப்பு இருக்குது. அந்த பாதிப்பு அதை வச்சு நம்ம நிறைய செலவு பண்ணி படம் எடுத்துன்னு இருக்கிறோம். ஆனால் ஒரு 20% 25% சேட்டலைட்டில் தான் வரணும். இப்போ 5% வரலன்னு நினைக்கும் பொழுது அதை கன்சிடரேஷன் அவங்கக்கிட்ட கொடுக்கும். அவங்க கண்டிப்பாக எல்லாமே எவ்வளோ எத்தனை பஞ்சாயத்தில் எத்தனை நடிகர்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியுது இல்லையா? அதெல்லாம் இது கண்டிப்பாக அதெல்லாம் அவங்க பரிசீலனை பண்ணி கண்டிப்பாக செய்வாங்க. அதை நம்பிக்கை இருக்கு சார். இப்போ கவிஞர் முத்துக்குமார் இப்போ சமீபத்தில் இறந்துட்டார் சார், முந்தானே இறந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா என்னன்னா, அதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி பேட்டியில் சொல்லியிருக்காரு, எனக்கு கொடுத்த செக்ஸ் எல்லாம் நிறைய பவுன்ஸ் ஆயிருக்குனாரு. இது இல்லாமல் சோஷியல் வெப்சைட்ஸ் நிறைய செய்திகளெல்லாம் கூட வந்திருக்கு, சுமார் பல லட்சம் வேல்யூல செக்ஸ் அவர்கிட்ட பவுன்ஸ் ஆகி இருக்குனாரு. அப்படி தயாரிப்பாளர்கள் பண்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சார்? இல்லைன்னா அந்த சூழலுக்கு தள்ளப்பட்ட தயாரிப்பாளர்கள் நிலையை எண்ணி அவர் இது சங்கத்திலேயோ அவருடைய எழுத்தாளர் சங்கத்திலேயோ புகார் கொடுத்ததே கிடையாது. உதாரணத்துக்கு அவருடைய மனித நேயத்தை பற்றி நான் சொல்கிறேன். கடந்த வருடத்துக்கு 3 வருடம் அவருக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் வாழ்த்து சொல்லுங்கன்னு சொன்னார். நான் வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாமல் அவருடைய பேங்க்குக்கு 1 லட்ச ரூபா காசு பணத்தை போட்டு ஆர்டிஜிஎஸ் அனுப்பிச்சு வச்சேன். உடனே சொன்னார், அண்ணே என்னண்ணே இது, நான் வாழ்த்து தான் கேட்டேன், நீங்கள் 1 லட்சம் பணத்தையே போட்டீங்க அப்படின்னாரு. இல்லை தம்பி, ஏதோ நான் நினச்சேன் நான் செஞ்சேன். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சங்க காலத்தில் புலவர்களுக்கு பரிசில் கொடுக்கறது ஒரு வழக்கம், அந்த வல்லன்மை இருக்குன்னு சொன்னார். அது மிகைப்படுத்தி சொல்லணும்ல, சிலது இப்படியே இருக்கும், சில பேர் முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு நினைக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சூழல் யார் யார் அப்படிப்பட்ட சூழலில் தர வேண்டியதுன்னு ஒரு பட்டியல் எடுத்து கொடுத்தீங்கன்னா முயன்ற வரையில் அப்படி கொடுக்க வேண்டியவங்க இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு பாரதி ராஜா சார் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, அவர் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குதியா, நீ கிட்டேருந்து ஒரு பொறுப்பெடுத்து நீ பண்ணுனே, ஒரு 3 நாள் நான் திரும்பி வந்துடுறேன், வந்தானோடனே அந்த குடும்பத்துக்கு இதெல்லாம் பண்ணலாம்னு இருக்காரு. அது முழு முயற்சி நாங்கள் எடுத்து தயாரிப்பு சங்கம் முயற்சி சரி. இப்போ இயக்குனர் சங்கம் அது தொடர்ச்சியாக பண்ணின்னு இருக்காங்க. ஒட்டுமொத்த திரையுலகமாக அவருக்கு கூடி அந்த கௌரவத்தை செய்யும், அந்த குடும்பத்தை
சார் இதுக்கு மேல சார் விஷால் வந்து பைரசிக்கு நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல குற்றச்சாட்டு சொல்றீங்களா? வந்து ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, பைரசிக்கு நடவடிக்கை நம்ம எடுத்து காவல்துறைக்கு எத்தனை முறை போய் கொடுத்துருக்குறோன்னு தெரியும். அதாவது காவல்துறையும் கடுமையா முயற்சி எடுத்து அதை முடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து ஹைகோர்ட்லயே வந்து நான் வந்து தீர்ப்பே வாங்கினேன் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. அதை மீறி கபாலி வந்து தானே இருக்கு. ஆகவே அந்த அது திருடராக பார்த்து திருந்தணும், வேற ஒன்றும் இல்லை. அப்பதான் அது இதுக்கு காரணமே நான் ஏற்கனவே சொல்றேன், மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் தான் இது வந்து கட்டுப்படுத்தக்கூடிய இருக்கு. ஏன்னா ஏர்டெல், ஏர்செல், வோடாஃபோன் இந்த மாதிரி சர்வர்லேருந்து தான் அந்த நெட்டு உள்ள வருது. தவிர இதை தடுக்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி, அதாவது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, நார்த் இந்தியா எல்லாரும் சேர்ந்து போய் அவரை பார்க்கறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அது கூடிய விரைவில் அதுவும் நடக்கும். சமீபத்துல பிஆர் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சாங்க. அந்த விழா பதவியேற்பு விழாவில் சுரேஷ் காமாட்சி பேசும்போது சார் என்னோட கோரிக்கையை இனி வரைக்கும் இது தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நிறைவேற்றணும், அப்புறம் வந்து ஒரு சிவாசரம் வந்து நிறைவேற்றினார். அதோட நிலை என்னன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பிஆர்ஓ யூனியன்ல போய் பேசுறதை விட நடிகர் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து பேசினா நல்லா இருக்குன்னு தான் கருத்து. ரெண்டாவது இது வந்து இப்போ எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மேட்டர் வந்து நான் அவரை பற்றி நிறைய சில சம்பவங்களை சொல்ல வேண்டியது வரும், தவிர்த்துடுவோம். ஏன்னா உதாரணத்துக்கு அவருடைய படம் அவரே கேட்டு பாருங்க, அந்த கங்காரு படம் வர்றதுக்கு எந்த அளவுக்கு நான் வந்து பொருளாதார உதவி பண்ணியிருக்கிறேன், எடுத்துன்னு வந்திருக்கிறேன்னு. அப்படி வந்து இருக்கும்போது அந்த காலகட்டத்திலேயே வந்து அந்த இயக்குனருக்கும் அவருக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது, இயக்குனருடைய ப்ராப்பர்ட்டியை எப்படி எடுத்து வச்சாரு, இதெல்லாம் சொல்லிடணும். வேணாம், நான் விட்டுட்டு வேற வேலை பார்க்கணும். நல்லது செய்யணும். நன்றி.